வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே ஜெர்மனியின் இதயம் பெர்லின் வீழ்ந்தது. 1945 ஏப்ரல் மாதம் பெர்லின் நாசி ஜெர்மனியின் இதயம். ஆனால் இப்போது அது துடிக்கின்றது இறுதி சுவாசத்தில். வானத்தில் குண்டுகள் விழுகின்றன, தெருக்கள் சாம்பலாகி கிடக்கின்றன. ஜெர்மனியின் அழியாத பேரரசு என்ற பெருமை இப்போது தன் வீழ்ச்சியின் நெருப்பில் எரிந்து கொண்டிருக்கின்றது. ரஷ்ய படைகள் கிழக்கிலிருந்து நகரை முற்றுகையிட்டன. சோவியத் ஜெனரல் ஜுகோவ் தன் படைகளை பெர்லினின் மையம் நோக்கி நகர்த்தினார். ஒவ்வொரு தெருவும் போர்க்களமாக மாறியது. ஜெர்மன் சிப்பாய்கள் வீடுகளுக்குள் இருந்து துப்பாக்கி சூட்டினை நடத்தினர். பெண்களும் குழந்தைகளும் அடுக்குமாடி குகைகளில் ஒளிந்தனர். பெர்லின் இனி ஒரு நகரம் அல்ல, அது மனித வேதனையின் நரகம். அந்த நேரத்தில் ஹிட்லர் தனது பங்கரில் தங்கியிருந்தார். அவர் வெளி உலகின் உண்மையை மறுத்தார். ஜெர்மனி இன்னும் வெற்றி பெறும் என்கிற கனவிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் உண்மையில் சோவியத் படைகள் நகரின் மையத்துக்கு வந்துவிட்டன. பெர்லின் பாலங்கள், நிலையங்கள், அரண்மனைகள் அனைத்தும் சிதைந்தன. ஏப்ரல் 30 ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்ட பின்னர் பெர்லின் முழுவதும் குழப்பம் பரவியது. நாசி அதிகாரிகள் தப்பிச் சென்றனர். சிலர் தங்கள் உயிரை முடித்து கொண்டனர். அடுத்த நாளே ரஷ்ய படைகள் பெர்லினின் அரசாங்க கட்டிடத்தை கைப்பற்றின. அந்த கட்டிடத்தின் மேல் உயர்ந்தது சோவியத் கொடி. அது உலகம் முழுவதும் ஒலித்த ஒரு செய்தி: போர் முடிவை நோக்கி நகர்கின்றது. ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னால் எண்ணற்ற உயிர்கள் பலியாகின. பெர்லின் போரில் சுமார் 1 மில்லியன் பேர் உயிர் இழந்தனர். குழந்தைகள் தந்தையை இழந்தனர், பெண்கள் கணவரை இழந்தனர். நகரம் மனிதமற்ற நிழலாக மாறியது. பெர்லின் வீழ்ச்சி ஒரு அரசின் வீழ்ச்சி அல்ல, ஒரு யுகத்தின் முடிவாகும். ஜெர்மனிய மக்கள் அந்த சாம்பலில் இருந்து எழுந்தனர். அவர்கள் வெறுப்பை அல்ல, மனித தன்மையை தேர்ந்தெடுத்தனர். அந்த நாளின் சிதைந்த கற்களில் இருந்து ஒரு புதிய தலைமுறை உருவானது. அது சுதந்திரம், அமைதி, ஜனநாயகம் ஆகியவற்றின் அடித்தளமாக மாறியது. 1945 மே மாதம் 2ஆம் தேதி பெர்லின் அதிகாரப்பூர்வமாக சரணடைந்தது. அந்த சுவாசத்தில் உலகம் முழுவதும் ஒரு அமைதியின் ஒலி கேட்டது. ஆனால் உண்மையில் அந்த அமைதி இன்னும் பிறக்கவில்லை. நன்று நண்பர்களே, 2ஆம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம்.